ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி 2024 நடத்தின ஒரு டெஸ்ட்டில் உள்ள தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் உள்ள கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் இதில் 25 கொஷினை பார்த்துருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் அடுத்த 25 கொஷினை நம்ம டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெனோ டிஎன்பிசி சேனலில் ரெகுலராக நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நேராக கொஸ்டினுக்கு போகலாம். சரி, இப்போ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 26வது கேள்வி, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? ஏ வினைமுற்று தொடர், பி எழுவாய் தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர். இதில் எது ஆன்சராக இருக்கும்? ராமன் வந்தான். இது எந்த மாதிரி தொடர்? இது எழுவாய் தொடர். சரி, அடுத்து 27வது கொஸ்டின். 27வது கேள்வி பாருங்க. ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் கூல எதுகை, கீழ்கதுவா எதுகை, ஒருவு எதுகை, மேற்கதுவா எதுகை. இதில் என்ன விடை? இதில் சரியான விடை மேற்கதுவா எதுகை. அடுத்து 28வது கொஸ்டின். படமாட கோயில் பகவருக்கு 1 ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் பயின்று வந்துள்ள மோனை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன மோனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணை மோனை, ஒருவு மோனை, பொழிப்பு மோனை, கூளை மோனை. இதில் ஆன்சர் என்னன்னா பொழிப்பு மோனை தான் ஆன்சர். இல்லை என்னன்னா, அதாவது பொழிப்பு மோனை அப்படின்னா முதல் சீரும் 3வது சீரும் ஒன்றி வர்றதான் பொழிப்பு மோனை. முதல் சீரில் அதாவது இந்த படமாட கோயிலில் இந்த பேவும் இந்த 3வது சீரில் உள்ள பே ஒன்றி வந்திருக்கா. அடுத்து இந்த நேவும் இந்த 3வது சீரில் உள்ள இந்த நே ஒன்றி வந்திருக்கா. இந்த மாதிரி இந்த முதல் சீர்லையும் 3வது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் இதுதான் என்னது? பொழிப்பு மோனை. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 29வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இந்த பூக்களை பறிக்காதீர் என்ன மாதிரி எந்த எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் பாருங்க. செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், பிற வினை வாக்கியம். இதில் பூக்களை பறிக்காதீர் இது இது என்ன மாதிரி வாக்கியம் அப்படின்னா ஆன்சர் கட்டளை வாக்கியம். கட்டளை இடுற மாதிரி இருக்குதுல்ல, அதனால ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். அடுத்து 30வது கேள்வி. இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. இமிழிசைக்கு இலக்கண குறிப்பு சொல்லணும். ஆப்ஷன் பாருங்க. பண்பு தொகை, வினைத்தொகை, வினையால் அணையும் பெயர், வினைமுற்று. இதில் எது ஆன்சர்? இமிழிசை அப்படின்னா வினைத்தொகை. ஆப்ஷன் பி வினைத்தொகை. சரி, அடுத்து 31வது கொஸ்டினை பார்க்கலாமா. மல்லிகை சூடினால் என்பது ஆப்ஷன் ஏ பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், பொருளாகு பெயர், காலபாகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது எந்த பெயர்னு கேட்டிருக்காங்க. மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது என்னதுன்னா இது பொருளாகு பெயர். ஆன்சர் பொருளாகு பெயர். ஏன் அப்படின்னா அந்த மல்லிகைங்க பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது பொருளாகு பெயர். இதுதான் ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின். இதில் 32வது கொஸ்டின். இதில் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன், 4 ஏபிசிடி 4 இது கொடுத்துருக்காங்க. நான் அதை ரீட் பண்ணுறேன். இந்த சைடு ஃபுல்லாக நேம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக ஆன்சர் சைடு ஃபுல்லாக எல்லாமே எதை கண்டுபிடிச்சாங்க, யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் நேம் ரீட் பண்ணுறேன். இந்த சைடு அலெக்சாண்டர் பெயின், பி ஹாங்ஸ் மாக்னன்ஸ்கி, சி ஜான் ஷெப்பர்ட் பேரன், டி மைக்கேல் ஆல்ட்ரிச். இதில் இவங்க என்னென்ன இன்வைட் பண்ணுறாங்க, அதை என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின். இந்த சைடு ஆன்சரில் என்ன இருக்குன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். அடுத்து 2வது இணைய வணிகம். 3வது கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். 4வது தானியங்கி பண இயந்திரம். ஸோ இதை நம்ம பொருத்தணும். இதை பொருத்துறதுக்கு இப்போ 4 கீழேயும் ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷனாக இருக்கும்? ஆன்சர் பார்க்கலாமா. இப்போ அலெக்சாண்டர் பெயின்
அலெக்ஸ் இதில் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான். இந்த ஏ தான் ஆன்சர். ஏ வந்து அலெக்சாண்டர் பெயின். அலெக்சாண்டர் பெயினுக்கு வந்து குறியீடுகளை மின்னாற்றல் அச்சிடுதல் இதே தான் போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஏ ஆன்சர், ஏக்குள்ள ஆன்சர். அடுத்து ஹாங்ஸ் மாக்னஸ்கி, இதுக்கு வந்து பிக்கு வந்து 3, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். இதுதான் பி ஆன்சர். அடுத்து ஜான் ஷெப்பர்ட் பாரன், சிக்கு வந்து என்னன்னா 4வது இது. ஜான் ஷெப்பர்ட் பாரன் வந்து தானியங்கி பனை இயந்திரம். அப்போ இது சி. அடுத்து மைக்கேல் ஆல்ட்ரிச், அவர் வந்து இணைய வணிகம் இதை கண்டுபிடிச்சாருன்னு இருக்கு. ஸோ இதுதான் டி ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து எது ஆன்சர்? 32க்கு வந்து ஏ. இந்த ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 33வது கொஸ்டின். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? இப்போ 33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாருங்க. சச்சிதானந்தன், ஆறுமுக நாவலர், சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். இந்த ஆப்ஷன்ல எது ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? இதுல சி.வை. தாமோதரனார் இதுதான் இதோட சரியான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் போகலாமா? கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. இதுல ராஜாஜின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அடுத்து அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். இல்ல 2 கூற்று கொடுத்துருக்கு. இதுல எந்த கூற்று சரி, எது சரியில்லை, இல்லை எதெல்லாம் ரெண்டுமே சரியா அப்படிங்கிறத பற்றி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு. நம்ம அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரு கூற்றுகளும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கூற்றுல எது சரி எது தப்பு? ஆன்சர் போகலாமா? இப்போ ஆன்சர் என்னன்னா, கூற்று வந்து மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கூற்று. அவரு தலைமை வைக்கல. அதாவது செங்கல்வராயன் அப்படிங்கிறவர் தான் தலைமை வகிச்சிருக்காரு. அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினா இது வந்து சரியானது. ஸோ இது வந்து தவறானது. இது வந்து சரியானது. ஸோ இந்த டைம் ராஜாஜி வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ராஜாஜி வந்து முதல்வராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கலை. அப்போ இது வந்து ஒரு தவறான கூற்று. அப்போது முதல் கூற்று தவறு, 2வது கூற்று சரி. அப்போ இது எதுவாக இருக்கும் ஆன்சரு? முதல் கூற்று 1 மட்டும் சரி. இதுதான் என்னது கூற்று வந்து 2 மட்டும் சரி. அதுதான் வந்து சரியான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார்? ஸோ ஆப்ஷன் வாசிக்கிறேன். தேவநேய பாவாணர், இரா இளங்குமரனார், ம.பொ. சிவஞானம், காயிதே மில்லத். இந்த 4 ஆன்சர்ல என்ன ஆன்சர் சொல்லுங்க? இதுல வந்து ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து இரா இளங்குமரனார். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல முதல் இயல்ல இந்த கொஸ்டின் இருக்கு. அங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 36வது கொஸ்டின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள 36வது கொஸ்டின். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? இதுக்கு ஆப்ஷன் ரீட் பண்றேன். ராமேஸ்வரம் கோயில், பல்லவ குடவரை கோயில், மதுரை மீனாட்சி கோயில், ராச சிம்மேஸ்வரம் கோயில். இதுல எது ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ராச சிம்மேஸ்வரம் கோயில். இதுதான் சரியான விடை. அடுத்து 37வது கேள்வி. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பாருங்க. குடக்கூத்து, சக்தி கரகம், உடுக்கை ஆட்டம். இதுல எது ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? இதுல வந்து குடக்கூத்து அப்படிங்கிறதுதான் இதோட சரியான விடை. அடுத்து 38வது கொஸ்டின். 38வது கேள்வி பாருங்க. யோக சமாதி உகந்தவர் சித்தர் என்றவர்.
யோக சமாதி உகந்தவர் சித்தர் என்று கூறியது யார்? இதுதான் கொஸ்டின். இது வந்து ஆப்ஷன் பாருங்க. அகத்தியர், திருமூலர், கடுவெளி சித்தர், பாரதியார். ஸோ யோக சமாதிக்கு உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னது யாரு? திருமூலர். இதுதான் சரியான விடை. அடுத்து 39வது கொஸ்டின். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார்? வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார்? ஆப்ஷன் ரீட் பண்றேன். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், கடுவெளி சித்தர். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 40வது கேள்வி பார்க்கலாமா? அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. இல்லை கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாருங்க. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர் இப்படின்னு ஒரு இது இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வந்து அகர வரிசைப்படுத்தணும். அகர வரிசைப்படுத்துறதுக்கு வந்து இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ மெய்யெழுத்துக்கள் வரிசை இருக்குல்ல, அந்த வரிசையில் தான் நம்ம வாசிக்கணும். அதாவது எப்படின்னா கேஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப அந்த மாதிரி வரிசையில் நீங்கள் வந்து இதை வந்து வரிசைப்படுத்தணும். அப்போ இதில் வந்து எது ஆன்சராக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து கே தான் வரும். அப்போது அந்த கேல ஆரம்பிக்க எழுத்து தான் ஆன்சர் ஆகும். அப்போ கேழ்வர், கேழ்வர்னு எது ஆரம்பிக்குன்னு பாருங்கள். இந்த 2 ஆரம்பிக்கி. பியும் சியும் டியும் ஆரம்பிக்கி. அடுத்து கே, ச, அடுத்து ச தான். அப்போ சா வந்திருக்கா. அப்போ இந்த கேக்கு அப்புறம் இது வருது. ஸோ கே, ச, ஞ அப்படி வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சர் எது அப்படின்னா, அந்த 40வது கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர். கரெக்டான சி தான் கரெக்டான ஆன்சர். சி தான் அகர வரிசைப்படி எழுதியிருக்கு. கேழ்வர், சாகவர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. இதுதான் சரியான விடை. அடுத்து 41வது கொஸ்டின் பார்ப்போம். தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது? தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது? ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். தந்து, தந்த, தந்தது, தந்தவர். இதில் எது ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? தந்தவர். இந்த தந்தவர் தான் இதோட ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின் பார்க்கலாம். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். இதிலே அவங்க அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்றால். இந்த சென்றாலோட வேர் சொல்ல தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். சென்ற, செல்ல, செல், சென்று. இதுதான் ஆப்ஷன். இதில் வந்து எது ஆன்சராக இருக்கும்? ஆன்சர் சொல்லவா? ஆன்சர் வந்து செல். அதாவது எப்போவுமே வேர் சொல் வந்து ஒரு கட்டளையிடுற வாக்கியமாக தான் இருக்கும். மலர் வீட்டுக்கு சென்றால், சென்றால் அப்படிங்கிறதோட வேர் சொல் வந்து செல். செல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுற மாதிரி வாக்கியம் வார்த்தை தான் வந்து எப்போவுமே வேர் சொல்லாக இருக்கும். அதனால் இதில் சென்றாலுக்கு வந்து வேர் சொல் வந்து செல். அடுத்து 43வது கேள்வி. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். இதில் வந்து இந்த 3 இல் இருக்குது. இந்த இல்லை வச்சு நம்ம வந்து என்ன அர்த்தம் சரியான பொருளை சொல்லணும். சூழ், சூழ், சூழ். இப்போ சூழ் அப்படின்னா வந்து என்னது? இப்போ ஆன்சர் போகலாமா? சூழ் இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரீட் பண்ணுறேன். கருப்பம், சுட்டு, சபதம். சபதம், சுட்டு, தானியம். ஆலோசனை, ஆணை, வாயில். ஆணை, முற்றுகையிடு, சருமம். இப்படி 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. இதில் எது ஆன்சர்? ஆன்சர் போகலாமா? அதாவது சூழ் அப்படின்னா கருப்பம். இந்த சூழ் இருக்க இந்த சூழுக்கு சூழ்னா கருப்பம், சூழ்னா சுட்டு, அடுத்து இந்த சூழ் வந்து சபதம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். அடுத்து 44வது கேள்வி. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி இதில் எது சரியாக உள்ளது, பிழையே இல்லாமல் இருக்க எதுன்னு சொல்லணும். முதல் ஆப்ஷன் என்னன்னா, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 2வது, எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. 3வது, எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். 4வது, எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து எது சரியான ஆன்சராக இருக்கும்? இதில் வந்து எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், இது சரியாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க, எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. ஸோ இது வராது. ஸோ இது தப்பு. அடுத்து எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார் அப்படின்னா அதுவும் தப்பு தான், வாழ்ந்தார்கள் வரணும். அப்போ இதுவும் தப்பு தான்.
அடுத்து எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால், இதுவும் பாருங்க பெண்பால் வச்சு சொல்லியிருக்கு. ஸோ இதுவும் தப்பு தான். இந்த ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அப்போ இதுதான் சரியான தொடர். அப்போ பிள்ளையிட தொடரை கண்டறியணும், ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின், பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யாவர்? பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யாவர்? அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஏ சமய தத்துவவாதிகள், அடுத்து பல மொழி பேசும் மக்கள், படை வீரர்கள், வணிகர்கள். இதில் எது ஆன்சர்? ஆன்சர் போலாமா? பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் வந்து பல மொழி பேசும் மக்கள். இதுதான் சரியான அந்த பாடை மக்கள் அப்படின்ட்டு சொல்லணும். யார்? பல மொழி பேசும் மக்கள் தான் பாடை மக்கள். ஸோ இதுதான் பி தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்து 46வது கேள்வி பார்க்கலாமா? 46வது கேள்வி வந்து ஒரு பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாட புராணம் அப்படின்னு நூல்களை கொடுத்துருக்கு. அந்த சைடு அது எழுதுனவங்க பேர் கொடுத்துருக்கு. ஸோ சேக்கிலார், சீத்தலை சாத்தனார், பரஞ்சோதி முனிவர், இளங்கோவடிகள். இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்யணும்? பொருத்தணும். இதை பொருத்துறதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மணிமேகலை. இப்போ மணிமேகலை எழுதுனது யாரு? ஃபர்ஸ்ட் இதுல வந்து சிலப்பதிகாரம் எடுங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னாலே இளங்கோவடிகள். நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் பொருத்தி பார்ப்போம். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள். அப்போ அடுத்து வந்து திருவிளையாடற் புராணம் யாரு? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து இப்போ இப்படி பொறுத்துகளை வந்து நீங்கள் இப்படி ஆன்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருவிளையாடற் புராணம் வந்து யாரு? பரஞ்சோதி முனிவர். அப்போ இது வந்து இது டி. அடுத்து மணிமேகலை யாரு? மணிமேகலை எழுதுனது யாரு? சீத்தலை சாத்தனார். இது ஏ. அப்போ மீதி என்ன இருக்கு? பெரிய புராணம். பெரிய புராணம் வந்து சேக்கிலார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இது சி. சரி, இப்போ இந்த ஆப்ஷன்லாம் எதில் சரியாக வருது? இந்த ஆப்ஷன் பி பாருங்க, கரெக்டாக இருக்கா? ஆப்ஷன் பியில் தான் இது சரியாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் பி தான். இந்த மாதிரி ஒரு சைடு நூல் கொடுத்து இந்த சைடு யார் எழுதுனான்னு கேட்பாங்க. அதை உங்களுக்கு சரியாக பொறுத்த தெரியணும். ஒரு இது பொறுத்த தெரிஞ்சாலும் அதை வச்சு கூட இந்த ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். 47வது கேள்வி, முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? இதில் வந்து ஆப்ஷன் பாருங்க, கம்பராமாயணம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம். ஆன்சர் பார்க்கலாமா? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் இதில் சரியான விடை. அடுத்து 48வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒரு பேதம். இந்த ஒரு செயல் செயலோட ஒரு அடி கொடுத்துருக்காங்க. இந்த அடியில் நீபவனம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சொல்கிறேன். கடம்பவனம், உவவனம், பாலைவனம், மலர்வனம். இதில் இந்த நீபவனம் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து நீபவனம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா கடம்பவனம். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் ஏ 40 அடி உயரத்தில், 60 அடி உயரத்தில், 6 அடி உயரத்தில், 4 அடி உயரத்தில். இந்த திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அவருடைய பட்டத்தரசின் உருவங்கள் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? 4 அடி உயரத்தில். இதுதான் சரியான ஆன்சர். கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னோடனே நம்ம 40 அடி 60 அடின்னு போட்டக்கூடாது. இதோட சரியான விடை வந்து 4 அடி உயரத்தில். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். சரி, லாஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இந்த டெஸ்ட்டில் அப்படிங்கிறத லாஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் 25க்கு எவ்வளோ 25 அவுட் ஆஃப் 25 எடுத்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைன்னா எவ்வளோ மார்க், எவ்வளோ கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஸ்ட் எழுதுகிறவங்களா இருந்தால், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.
நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த வருஷம் டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். சரி, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ள ஆப்ஷன் வாசிக்கிறேன். அக்ஷராபாசம் பியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாள பத்திரம், இப்படி 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த சைடு தாளை மடல், கல்வி பயிற்சி, எழுத்து பயிற்சி, கல்வி தொடக்கம், இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து இந்த பயிற்சிகளை பற்றி உள்ளது. இதுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 10th இருக்குது இந்த இது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து டி தான் ஆன்சரு. இந்த டியில் வந்து என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஏக்கு வந்து 3. இப்போ ஏக்கு வந்து 3ன்னா அக்ஷராபாசம் வந்து இது வந்து எழுத்து பயிற்சி. ஸோ இது வந்து எழுத்து பயிற்சி. அடுத்து வந்து பிக்கு 2, சிக்கு 4. பிக்கு வித்யாபியாசம், இது கல்வி பயிற்சி தான். அடுத்து வித்யாரம்பம், இதுக்கு வந்து கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம், இது வந்து தாளை மடல். இந்த டி ஆன்சரில் சரியாக இருக்கும். அப்போ டி தான் வந்து என்னது சரியான ஆன்சர். டி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். சரி, இப்போது இந்த 25 கொஷின் நம்ம பார்த்து டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டு நாளைக்கு வரும். இந்த டெஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த டெஸ்ட்டு அடுத்த நாள் வரும். ரெகுலராக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.